Hi friends, welcome to Soy Star Tamil. நான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபி ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி. ராகி மாவு 4 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. 100 ml கப்பில் 5 கப் எடுத்தீங்கனாலே 15 சப்பாத்தி வரும். மாவு மெஷர் பண்ணும்போது கப்பில் தலை தட்டி எடுத்துக்கங்க. மாவோட அளவும் தண்ணியோட அளவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி ஈஸியாக செய்ய முடியும். குக்கரை சூடு பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றணும். 4 கப்பு ராகி மாவு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அதே கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கலந்து வச்சிருக்கிற மாவை போட்டு கிளறி விட்டுக்கலாம். கொதிக்காமல் போட்டால் சப்பாத்தி சரியாக வராது. எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. நான் 100 ml கப்பில் 5 கப் மாவு எடுத்ததால் அதே 100 ml கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சு கலந்து வச்சிருக்கிற மாவை போட்டு நல்லா கிளறி விடலாம். கட்டி சேர்ந்துருச்சுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. குக்கரை மூடி க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப எல்லா மாவுமே நல்லா வெந்துடும். ராகி மாவு வேகலைன்னா சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. மூடியில் கேஸ்கட் போட்டு சிம்லையே வச்சு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி குக்கரில் விசில் போட்டு அப்படியே வச்சிருங்க. குக்கரோட சூடு கை பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறமா குக்கரில் இருக்கிற மாவை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இதே சூட்டில் மாவை நல்லா பிசைஞ்சு நார்மல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி எடுத்துக்கலாம். ராகி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் விட்டுறலாம். 15 நிமிஷம் கழித்து நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி லேசாக கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு தேய்ச்சி வச்சிருக்கிற ராகி சப்பாத்தி மாவை போட்டு எடுத்துக்கலாம். ராகி சப்பாத்தி மாவு பூரி மாதிரி நல்லா பஃப்னு எந்திரிச்சு வரும். நார்மல் சப்பாத்தி மாதிரியே 2 சைடும் ஆயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ராகி மாவோட நன்மைகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ராகி மாவில் களி செய்யலாம், ரொட்டி செய்யலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ராகி சப்பாத்தியாக கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூப்பரான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. நார்மல் சப்பாத்தி மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. கார சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.